ஹாய் ஹலோ வெல்கம் டு தமிழ் மூவி ரிவ்யூஸ். இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு லைவ் ஆக்ஷன் விஎஃப்எக்ஸ் மூவி தான் பார்க்க போகிறோம். படத்தோட பேர் வந்து முஃபாசா த லயன் கிங். ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்வென்ச்சர் மியூசிக்கல் மூவி. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா பேரி ஜெங்கின்ஸ். டிஸ்ட்ரிபியூட் பண்ணது வால்ட் டிஸ்னி பிக்சர்ஸ் ஸ்டூடியோஸ் மோஷன் பிக்சர்ஸ். அப்புறம் அடாப்ட் பண்ணது வந்து லயன் கிங் அப்படின்ற படத்துலேருந்து அடாப்ட் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ இந்த படத்தோட கேஸ்டிங்ஸில் நம்ம பார்த்தலாம். தமிழ் வேர்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா முஃபாசா கேரக்டரில் யார் நடிச்சிருக்காருன்னா யார் வாய்ஸ் கொடுத்துருக்காருன்னா அர்ஜுன் தாஸ். அசோக் செல்வன் வந்து டாக்கா, ரோபோ சங்கர் வந்து சிங்கம்புலி வந்து பார்த்திங்கன்னா பும்போ, டிமோன் அண்ட் பும்பா. விடிவி கணேஷ் வந்து ரஃபிக்கின்ற ஒரு குரங்குக்கு வந்து வாய்ஸ் கொடுத்துருக்காரு. நாசர் வந்து கைரோஸ் அப்படின்ற ஒரு வில்லன், அதாவது வில்லன் கேரக்டருக்கு கைரோஸ்ன்ற ஒரு வெள்ளை சிங்கத்துக்கு வந்து நாசர் வந்து வாய்ஸ் கொடுத்துருக்காரு. படத்தோட கதை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். ஸோ அந்த ஃபோன் வந்து ரிப்பேர் ஆகி போயிடுச்சு, ஹேங் ஆகி போயிடுச்சு டக்குன்னு. ஸோ ஹேங் ஆனோன்னே சரியாக திருப்பி நார்மல் ஆகிடும். ஸோ இதை நான் வந்து அப்படி தான் நினச்சேன். அப்புறம் பார்த்தா டக்குன்னு அது ஹேங் ஆகி அப்படியே ஸ்டக் ஆகி போயிடுச்சு. அப்புறம் ஏதோ ஆப்ஷன்ஸ்லாம் காட்டினதால நான் அதை வந்து கொடுத்தேன், ரீசெட் அந்த மாதிரி ஏதோ ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்தது. காமிச்ச உடனே சரி ஓகே நான் சொல்லிட்டு நான் பட்டன் அந்த இது ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் டச் பண்ணதுக்கப்புறம் மொத்தமாக எல்லாமே ஒன்றே இருந்து போயிடுச்சு. ரீசெட் ஆகல, மொத்தமாக அழிஞ்சே போயிடுச்சு எல்லாமே. அப்புறம் திருப்பி ஒன்றே இருந்து எல்லாம் கொண்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு எனக்கு. ஸோ அதனால தான் நான் இந்த கேப்பில் வந்து விடுதலை படம் அப்புறம் முஃபாசா த லயன் கிங்லாம் தியேட்டரில் போய் பார்த்துட்டேன் நான் இப்படியோ. ஸோ காசு அரேஞ்ச் பண்ணி போய் பார்த்தாச்சு. ஸோ ரிவ்யூ போடுறதுக்கெல்லாம் ரெடியாக வச்சுருந்தேன். அது டக்குன்னு அப்படியே எல்லா வாய்ஸ் ரெக்கார்ட்லாம் போட்டு இமேஜஸ்லாம் டவுன்லோடு பண்ணி அதுக்கப்புறம் அதை பிக்சார்ட்டில் போட்டு அதை எடிட் பண்ணி எல்லாம் கஷ்டப்பட்டு எல்லா வேலையும் பண்ணி வச்சேன். டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ஃபோனில் சேவ் பண்ணி வச்சுருந்தேன். மொத்தமாக அது அழிஞ்சு போச்சு. திருப்பி ஒன்றே வந்து எல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ மன்னிச்சிருங்க, கண்டிப்பாக வந்து போட்டுடுறேன். நீ அது மாதிரி கைண்ட்லி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஃப்யூச்சரில் நீ வந்து எனக்கு நிறைய வேலை பழுக்கள் இருக்குது, அதுக்கு நடுவில் இது போடுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ கைண்ட்லி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் ஃப்யூச்சரில் வந்து நான் வந்து முழு வீச்சாக நான் வந்து தினைக்கும் வந்து வீடியோ போடுறேன் நான். ஸோ இப்போ வந்து நம்ம முஃபாசா த லயன் கிங் படத்துக்கு வருவோம். ஸோ முஃபாசா த லயன் கிங் பார்ட் 1 கதை என்னென்னா, முஃபாசா வந்து தன்னோட பிள்ளையான குட்டி சிம்பா, அதாவது அப்போ வந்து குட்டி சிம்பா வந்து பார்த்திங்கன்னா தோன்றிருப்பாப்புல. அப்போ தான் பிறந்த குழந்தை அது. அப்போ வந்து என்ன ஆகுன்னா, அவர் அந்த முஃபாசாவோட நண்பனான ஸ்கார் வந்து அந்த காட்டுக்கு ராஜாவாக அடுத்ததாக தாந்தா வரணும் அப்படின்ற அந்த ஒரு நினப்பு அவருக்கு இருக்கும். இது வந்து முஃபாசா வந்து கண்டுபிடிச்சிடுவார். கண்டுபிடிச்சிட்டு என்ன ஆகுனா, தன்னோட குட்டி பிள்ளையான சிம்பாவே கொல்றதுக்கான திட்டத்தை வந்து ஸ்கார் வந்து தீட்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்றது இவருக்கு தெரிய வர, உடனே அதை வந்து எப்படி முறியடித்து தன்னோட உயிரை வர தியாகம் பண்ணி அந்த காட்டுக்கு வந்து தான் பிள்ளைய வந்து எப்படி ராஜாவாக்குனாரு அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு பார்ட்டோட கதை. செகண்ட் பார்ட் வந்து பார்த்திங்கன்னா, சிம்பாவும் அவரோட மனைவியும் வந்து வளர்ந்துருவாங்க. சிம்பா வந்து வளர்ந்துருவாப்புல. சிம்பா வளர்ந்ததுக்கப்புறம் தன்னோட மனைவியோட எங்கேயோ காட்டுக்கு எங்கேயோ வேட்டையாடுறதுக்கு எங்கேயோ போவாப்புல. போனதுக்கப்புறம் என்ன ஆகுனா, அந்த சிம்பாவுக்கு 2-3 குழந்தைங்களாக இருக்கும். அந்த குட்டி குழந்தைய வந்து ரஃபிக்கின்ற ஒரு குரங்குக்கிட்ட கொடுப்பாப்புல. ரஃபிக்கிக்கு வாய்ஸ் கொடுத்தது வந்து விடிவி கணேஷ் தான். ஸோ அது தாத்தா கதை, முஃபாசாவோட கதையை சொல்லுவாப்புல. ரஃபிக்கி வந்து தன் தாத்தாவோட முஃபாசா கதையை கேட்டுட்ருக்கும். ஸோ அப்படி தான் கதை போகுது. அந்த முஃபாசா கதை என்னென்னா, முஃபாசா வந்து குட்டியாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவரோட அப்பா அம்மாவை விட்டு விலகி வந்துடுவார். எப்படின்னா, ஒரு ஆக்சிடெண்ட்டில் வந்து வெள்ளத்தில் அடித்து தன்னோட அப்பா அம்மாவை விட்டு பிரிஞ்சு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அப்போ வந்து அவர் வந்து வேறு ஏதோ ஒரு சிங்க கூட்டத்துக்கிட்ட வந்து போய் சேரும்போது அந்த சிங்க கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா இவரை வந்து நீ வெளியே போ அப்படின்னு சொல்லி அடித்து விரட்டுவார். ஆனாலும் அந்த சிங்க கூட்டத்தில் இருக்கிற குடியேறின சிங்க கூட்டத்தில் இருக்கிற ஒரு பெண் சிங்கம், ஒரு பொம்பளை சிங்கம் வந்து எப்பவுமே இவங்க மேலே அந்த முஃபாசா மேலே ஒரு நல்ல மரியாதையும் தான் புள்ள மாதிரி பார்த்துப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகுதுன்னா, இந்த குடியேறி போனார் இல்லையா, அந்த சிங்க கூட்டத்துக்கு எதிராக வெள்ளை சிங்கம் வந்து கைரோஸ் அப்படின்ற ஒரு வெள்ளை சிங்கமும் அது தன்னோட படையோட வந்து தாக்க பார்க்கும். அப்போ வந்து யார் முஃபாசா வந்து காப்பாற்றுவார். முஃபாசா வந்து பார்த்திங்கன்னா அந்த குடியேறி போனார்லேயே அந்த சிங்க கூட்டத்துக்கிட்ட, அந்த சிங்க கூட்டத்தில் ஒரு குட்டி சிங்கம் இருக்கும். அது பேர் தான் டாக்கா. அது இவங்க 2 பேர் நண்பர்களாக இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து சண்டை வந்து ஏற்படும்போது அந்த குடியேறி போன அந்த சிங்க கூட்டத்தில் இருக்க தலைவர் வந்து சொல்லுவார், இதுக்கு மேலே நீ இங்கே இருக்க வேணாம், என் பிள்ளைய டாக்காவை நீ கொண்டு போயிடு, இங்கே கொண்டு ஓடி போயிடுங்க 2 பேரும், இங்கே இருக்க வேணாம், வெள்ளை சிங்கம்லாம் நம்மளை சுற்று போட்டுடுச்சு, நம்மளை கொன்னுடுவாங்க, இனி நீ இங்கே இருக்க வேணாம் சொல்லி அந்த குடியேறின சிங்க தலைவர் வந்து சொல்லுவார், எங்களை நீ மறந்துடு, அவ்வளோ நாங்கள் செத்துட்டோம், நீ என் பிள்ளைய மட்டும் காப்பாற்றுன்னு சொல்லி யாருக்கிட்ட முஃபாசா வந்து அப்போ வந்து ஒரு வளர்ந்துருவாங்க. கொஞ்சம் வளர்ந்த ஒரு தான், ரொம்ப முதிர்ச்சி அடைஞ்சல, ஓரளவுக்கு வளர்ந்த டீனேஜ் பருவம்னு வச்சுக்கோங்களேன். டீனேஜ் பருவத்தில் இருக்கிற ஒரு 2 சிங்கங்களும் சேர்ந்து
ஓடுறாங்க, ஓடி உயிர் பழைக்க ஓடுறாங்க. அப்போ அந்த வெள்ளை சிங்கம் வந்து சுற்று போட்டு அந்த குடியேறின சிங்கத்தில் இருக்கிற தலைவனையும் தலைவியையும் அந்த மற்ற சிங்கத்தையும் எனக்கு கொன்னுட்டு இவங்க 2 பேரை துரத்திட்டு வரும். அப்போ வந்து டாக்காவை இவங்களும் தப்பிச்சு அதே தண்ணியில் குதிக்க பயப்படுவார். யார்? முஃபாசா பயப்படுவார். ஒரு அருவிலேருந்து எகிரி குதித்து தண்ணிக்குள்ளே விழுந்து அங்கேருந்து அவங்க தப்பிச்சு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வரக்கூடிய விஷயங்கள், அவங்க ஒரு குறிப்பிட்ட ஏதோ ஒரு இடத்துக்கு வந்து போகணும். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே பச்சை பசேனுக்கும் செம்மையாக இருக்கும், எப்பவுமே வந்து நல்லா வளத்தோடு இருக்கும். அந்த இடத்துக்கு போகணும் தான் மைலேவா என்னமோ ஒரு இடம், அந்த இடத்தோட பேர். அந்த குறிப்பிட்ட ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா அதுதான் அவங்களோட டார்கெட்டாக இருக்கும். ஸோ அப்போ தான் வந்து ரஃபிக்கி வந்து பரிச்சயப்படுறாரு. இப்போ வர வழியில் ரஃபிக்கி வந்து யாருன்னா அந்த குரங்குக்கு வாய்ஸ் கொடுத்த அந்த விடிவி கணேஷ் ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருக்காரு. அந்த குரங்கோட கதை என்னென்னா, அவருக்கு தனி கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவர் தன்னோட குரங்கு கூட்டத்துலேருந்து தனியாக ஒதுக்கப்படுவார். ஏன்னா அவர் தனியாக பேசுவார், அவர் என்னென்னமோ சிந்திப்பார், அவர் வித்தியாசமாக நடந்துக்கிறாரு. அப்படின்றதுனால அந்த ஒட்டுமொத்த குரங்கு கூட்டமே இவரை ஒதுக்கி விட்டுறாரு. இவரும் தனிமையில் நடந்து வரப்போ இந்த முஃபாசாவும் அவர் நண்பன் டாக்காவும் தனிமையில் நடந்து வரப்போ 2 பேரும் எதர்ச்சியாக மீட் பண்ணி அங்கே பரிச்சயமாயிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்களோட பயணங்கள் வந்து குறிப்பிட்ட மீலேவா அப்படின்ற ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு இடம் இருக்குது, ஒரு சென்மை வாய்ந்த ஒரு இடம். அந்த இடத்த நோக்கி பயணம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்றது தான். அப்புறம் முஃபாசா எப்படி அந்த இடத்துக்கு தலைவனாக மாறினார், அந்த மைலே அப்படின்ற இடத்துல வந்து அந்த சென்மையான ஒரு இடத்துல வந்து எப்படி தலைவனாக மாறினார் அப்படின்ற. அப்போ வந்து ஒரு பெண் சிங்கத்தோட வந்து தொடர்பு ஏற்படும். அப்போ வந்து பார்ப்பாங்க, எதிர்ச்சியாக பார்க்கும்போது பெண் சிங்கத்துக்கு மேலே வந்து டாக்காவுக்கு வந்து ஒரு காதல் ஏற்படும். ஆனால் அந்த பெண் சிங்கம் வந்து முஃபாசா மேலே தான் காதல் ஏற்படும். ஸோ பயணத்தின் போது தான் வந்து ரஃபிக்கியையும் ஒரு பெண் சிங்கத்தையும் பார்த்து இவங்க எல்லாருமே ஒரு இடத்துக்கு போய் சேர்றாங்க. ஸோ அந்த இடத்துக்கு தான் அவர் தலைவராக மாறுறார். யார்? முஃபாசா. அதுக்கு இடையில் என்னென்ன பிரச்சனை நடந்தது, என்ன ஆச்சு அப்படின்றது தான் மீதி கதை. ஸோ இதெல்லாம் வந்து ரஃபிக்கி வந்து சிம்பாவோட பிள்ளைக்கிட்ட தாத்தாவோட கதையை முஃபாசா தாத்தாவோட கதையை சொல்லிகிட்டு இருப்பார். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோரி டெல்லிங் மாதிரி தான் போகும். ஸோ இடையில வந்து என்ன ஒரு ப்ளஸ் பாசிட்டிவ் நெகட்டிவ் நம்ம பார்த்துலாம். பாசிட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா படம் வந்து இது வந்து லைவ் ஆக்ஷன் விஎஃப்எக்ஸோட எடுத்திருக்காங்க அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியல. ரியலாக வந்து நேஷ்னல் ஜியோகிராஃபி சேனல் பார்த்தா எப்படி இருக்கும், நமக்கு அப்படி ஒரு இது வந்துருச்சு. நமக்கு என்னடா இது இப்படி எடுத்து வச்சுருக்கானுங்க அப்படின்னு டிஸ்கவரி சேனல் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் வருது. நேஷ்னல் ஜியோகிராஃபி டாக்குமெண்ட்ரி சேனல் சிங்கத்தை பற்றி என்ன டாக்குமெண்ட்ரியில் எடுப்பாங்க பார்த்தீங்களா, ஒளிஞ்சு நின்று கேமரா நின்று. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு வந்து கொடுக்குது இந்த படம். ஸோ ஒரு சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கம் நிற்கும் போது வந்து கொஞ்சம் கார்ட்டூனிஸ்ட்டாக இருக்குது. லைட்டாக 1-2 ஃப்ரேம் மட்டும் தான், எல்லா ஃப்ரேமும் இல்லை. ஸோ 1-2 ஃப்ரேம் மட்டும் கொஞ்சம் கார்ட்டூனிஸ்ட்டாக இருக்குது, 1-2 ஃப்ரேம் தான். பாக்கியில் வந்து நல்லா சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு லைவ் ஆக்ஷன் விஎஃப்எக்ஸ் தான். அது நமக்கு வந்து அது உண்மையாகவே ஒரு சிங்கத்தை வந்து கூப்பிட்டு வச்சு நடிக்க வச்சுட்டானுங்களோ அப்படின்னு தான் நமக்கு தோணும். ஸோ அப்படி ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். இன்னொரு பெரிய பாசிட்டிவான விஷயம் வந்து என்ன பார்த்திங்கன்னா, ரஃபிக்கோட வாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யார் கொடுத்துருக்காருன்னா, இந்த குரங்கோட வாய்ஸ் வந்து யார் கொடுத்துருக்காருன்னா விடிவி கணேஷ். சூப்பராக அருமையாக பண்ணியிருக்காரு. இன்றைக்கி வரைக்கும் தேட்டரில் ஓடிட்டுருக்கு, போய் பாருங்கள் எல்லாருமே. செம்மையாக இருக்குது இந்த படம். அந்த விடிவி கணேஷோட வாய்ஸில் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதே மாதிரி அர்ஜுன் தாஸ், அந்த முஃபாசாவோட கேரக்டர் அர்ஜுன் தாஸுக்கு வந்து வாய்ஸ் கொடுத்துருப்பாரு. அதுவும் சூப்பராக இருக்குது, போய் பாருங்கள். முக்கியமாக இந்த ரஃபிக்கிக்கும் முஃபாசாவுக்கு வாய்ஸுக்கு போய் பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்குது. ஸோ இதில் வந்து பாசிட்டிவான விஷயங்கள் இது 2 இருக்குது. ஸோ விஎஃப்எக்ஸும் அப்புறம் அர்ஜுன் தாஸும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விடிவி கணேஷோட வாய்ஸும் விஎஃப்எக்ஸும் இவங்க 2 பேரோட வாய்ஸும், இதுதான் பாசிட்டிவ். ஸோ நெகட்டிவ் வந்து நம்ம பார்த்துடலாம். நெகட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா டிமோன் அண்ட் பும்பாவுக்கு வாய்ஸ் கொடுத்து மட்டும் இல்லாமல் அதோட ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப கேவலமாக இருக்குது. சீரியஸாக அவங்க 2 பேரோட கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து காமெடி பயங்கரமாக இருக்கும். இந்த படத்தில் வந்து காமெடி வந்து ஒர்க் ஆகலை. நமக்கு என்னமோ வந்து இவங்க கட்டாயமாக நீ சிரிச்சே ஆகணும்டா, இனி உனக்கு வேறு வழியே இல்லை, நீ சிரிச்சு தான் ஆகணும், நீ சிரிக்காமல் நீ போகக்கூடாது இங்கேருந்து அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அவங்களுக்குன்னு தனியாக ஒரு நல்லா இது பார்த்திங்கன்னா ஒரு டப்பிங் தான். இது வந்து புரியுதுங்களா, வேறு ஒரு மொழியிலேருந்து நம்ம டப்பிங். நாம் எப்படி வேணாலும் வார்த்தைகளை கோர்த்து எழுதலாம், எப்படி வேணாலும் சென்டென்ஸ் வந்து நம்ம வந்து கோர்த்து எழுதலாம், எப்படி வேணாலும் ஒரு சீனை க்ரியேட் பண்ண முடியும், எப்படி வேணாலும் நம்ம ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ண முடியும். அது ஒரு பெனிஃபிட் இருந்தது. ஆனால் அதை வந்து வேஸ்ட் பண்ணிட்டானுங்க. நல்ல ஒரு ரைட்டரை இவங்க 2 பேருக்கு மட்டும், அதாவது டிமோன் அண்ட் பும்பா, யாருக்கு? சிங்கம் புலிக்கும் அப்புறம் வந்து ரோபோ சங்கருக்கும். ஸோ இவங்க 2 பேருக்கு மட்டும் கரெக்டான ஒரு பிரத்யேகமாக ஒரு ரைட்டர் இருந்தாங்கன்னா
ரொம்ப நல்லா இருந்திருக்கும். வாய்ஸு கரெக்டாக செட் ஆகுது. ஆனால் அவங்க அடிக்கிற காமெடி, அந்த ரைட்டிங்கு, அந்த டயலாக் டெலிவரிலாம் அவ்வளோவா நமக்கு வந்து ரொம்ப சோர்வு தான் தருது. எப்படா முடியுங்க, கதை சொல்லும்போது இடையில வந்து ஏன்டா குறுக்க வரீங்க அப்படின்ற மாதிரி தான் தோணல் வருது. ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது விஷயம் என்னென்னா, இது எப்படி சொல்கிறது, ரொம்ப ஸ்பீடாக மூவ் பண்ண மாதிரி இருக்குது. கடைசி கட்டத்தை வந்து மயிலேன்ற ஏதோ ஒரு இடம், அந்த சென்மையான ஒரு இடம், சென்மை வாய்ந்த ஒரு இடத்துக்கு கடைசி நேரத்தில் வந்து அங்கே இருக்க எல்லா மிருகங்களும் வந்து முஃபாசா பேச்சை கேட்குற மாதிரி வரும். அந்த கடைசி கிளைமேக்ஸ் வந்து வெள்ளை சிங்கம் வந்து கண்டுபிடிச்சி சுற்று போட்டுருவாங்க. அப்போ தான் வந்து டாக்கா வந்து முஃபாசா மேலே காண்டில் இருப்பாப்புல, நான் லவ் பண்ண பொண்ணு நீ தூக்கிட்ட அப்படின்ற அந்த காண்டில் இருப்பாப்புல. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து என்ன சொல்கிறார், அவன் வந்து அந்த இடத்துல இருக்கிற மற்ற மிருகங்களை, இந்த ஒட்டகச்சிவிங்காக இருக்கட்டும், இல்லை வேறு மற்ற சிங்க கூட்டங்கள் அங்கே அந்த இடத்துல இருக்குது அதுவாக இருக்கட்டும், இல்லைனா எரும மாடாக இருக்கட்டும், யானையாக இருக்கட்டும், இவர் வந்து எல்லாருக்கிட்டே டக்குன்னு எல்லாரையும் யூனைட் பண்ணிவிடுவார். அவரே அந்த இடத்துக்கு புதுசாக தான் போகிறாரு. கடைசியாக அப்படியே யூனைட் பண்ணி வெள்ளை சிங்கத்துக்கு எதிராக போராட வைப்பார். ஸோ இது வந்து உடனே வந்து தலைவராக மாறிடுவார். இது ரொம்ப ரஷ் பண்ண மாதிரி இருக்குது. கடைசி நேரத்தில் வந்து நம்மளால் அது யூகிக்க முடியாது. என்னடா ரொம்ப ரஷ் பண்ணிட்டாங்க. கடைசி ஒரு 15 மினிட் 20 மினிட் வந்து ஃபாஸ்ட்டாக ஸ்க்ரீன் ப்ளே வந்து கிடு முடிச்சிட்டானுங்க, ஸ்பீடாக முடிச்சிட்டாங்க, முடிக்கணுமே அப்படின்ற மாதிரி முடிச்சிட்டானுங்க. ஸோ அது ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட்டாக இருந்தது, நெகட்டிவ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக லேக் அடிக்கிற மாதிரி தோணும், அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. பசங்களோட பார்க்கலாம், ரொம்ப நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது படம் என்னை பொறுத்த வரைக்கும். ஒன் டைம் வாட்சபிள் தான். ஸோ அது அது தேட்டரில் போய் பார்க்குற அளவுக்கு நல்ல ஒரு விஎஃப்எக்ஸ்லாம் பயங்கரமாக வந்து பண்ணி, ஒவ்வொரு ஃப்ரேமும் பயங்கரமாக இருக்குது. ஸோ குழந்தைங்களோட என்ஜாய் பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 5க்கு வந்து 3.9 கொடுக்குறேன். அதுவும் இந்த வாய்ஸுக்காக தான், ரஃபிகி வாய்ஸும், அதுக்கப்புறம் அர்ஜுன் தாஸ் வாய்ஸும், அப்புறம் விஎஃப்எக்ஸும், இந்த 3 விஷயத்துக்காக 5க்கு வந்து 3.9 கொடுக்குறேன். ஒன் டைம் வாட்சபிள். பசங்களோட போய் பாருங்கள். தேங்க்யூ.